இன்னைக்கு சாம்பாரா சாம்பார் வச்சு இது சாம்பார் சாம்பார் காது கேட்கலையா ஏட்டியா என்ன பாப்பா என்னாச்சு சாம்பார் வச்சு தொலையுது சாம்பார் தானே வைக்கிறா நேற்று சாம்பார் இன்னைக்கும் சாம்பார் நாளைக்கும் சாம்பார் எப்ப பார்த்தாலும் சாம்பாரா ஆமா சாம்பார் தொலையுது ஏய் ஆத்தாடி எவ்வளோ பெரிய அருவாமனை ஆயிரத்தை வணங்கணும் இன்னைக்கு சாம்பார் தானா சாம்பார்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் வையுங்கள் சாம்பார் தானே வையுங்கள் சாம்பார் வேணாமா வேணும் வேணும் உன் சாம்பாரை சாப்பிட்டாதான் நான் சாதிக்கவே முடியும் சாம்பார் வேணும் சாம்பார் வேணும் இந்த குட்டி சக்கரை மாற்றி ஒரு பார்த்துக்கு சாம்பார் தான் வேணும் பாப்பா சாம்பார் 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 தான் சாப்பிடணும் இல்லைன்னா அருவாமனை பறக்கும் நல்லா சமாளிக்கிறப்பா நீ இன்னும் எத்தனை நாள் தான் அப்படி சமாளிக்க பாரு கச்சருக்கு பொண்டாட்டி மட்டும் விட்டு கொடுக்க மாட்டேன் என்ன சொல்ற புரியல போடாடி அவளுக்கு இருக்கிற ஒரே ஒரு சந்தோஷம் நான் ஒருத்தன் தான்டேன் அதுக்காண்டி அவள்கிட்ட அடி வாங்க இந்த ஜென்மம் மட்டும் இல்லை இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் என்னை அடிக்கிறது தான் அவளுக்கு சந்தோஷம் தான் நான் அடி வாங்கிக்கிட்டே இருப்பேன் இன்னைக்கு கூட சாம்பார் தான் கோவம் தான் ஆனா ஏன் தெரியுமா பெண்களுக்கு 1000 கவலை இருக்கும் 1000 யோசனை இருக்கும் 1000 நிலைப்பாடுகள் இருக்கும் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய காலடி பாதத்திலிருந்து தான் தலை உச்சி வரைக்கும் அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் எவ்வளவுங்கிறது நம்மளால கண்டுபிடிக்க முடியாது போற போக்கில் அவங்க கூட இணைஞ்சு அவங்க கிட்ட சந்தோஷமா இருந்து வாழ்ந்துட்டாலே போதுண்டா ரொம்பலாம் ஆசைலாம் வேண்டாம் வீட்டுல இருக்கிற 2 பெண்கள் இவங்களை சந்தோஷமா வச்சுக்கிட்டாலே நம்ம சந்தோஷமா இருக்கும் இன்னும் என்னமோ சொன்னீங்க விட்டு கொடுக்க மாட்டேங்க உன்னை பெத்தெடுக்கிறதுக்கு எவ்வளவு வலிதாங்கனாலோ அதே நேரம் உன்னை பெத்தெடுத்து முடிச்ச பிறகு மோஷன் போறதுக்கும் பாத்ரூம் போறதுக்கும் அதுல இருக்கிற வலி வேதனை இந்த உலகத்துல யாருக்கும் கிடையாது உன்கிட்ட சொல்றேன் தெரிஞ்சுக்க இங்க நடக்கிற குடும்பியெல்லாம் பாக்குறேன் நியூஸ்ல விளாத்தி குளத்துல நாசம் பண்ணிட்டானே 2 வயசு குழந்தை 11 வயசு குழந்தை 60 வயசு பாட்டி என்னடா உங்களுக்கு என்ன அப்படி பெத்த தாய் தப்பம் கரெக்டா சொல்லி வளர்த்திருந்தா சொல்ல வேண்டியதெல்லாம் கரெக்டா சொல்லி வளர்த்திருந்தா அவன் தப்பான வழிக்கு போயிருப்பானா ஒரு பெண்ணை சீரழிக்கவோ செலுத்தி போடுறதுக்கு அவனுக்கு எங்கிட்ட அந்த மூலையில என்ன வருது பெற்றவங்க முதல் காரணம் பெற்றவங்க பிள்ளைங்கள்ட்ட இந்த மாதிரி நீங்க சொல்லிக் கொடுக்காத ஒரே காரணம் தான் அதுக்கப்புறம் தான் நீங்க கவர்மெண்ட் மேல பழி போட முடியும் போத பழக்க வழக்கத்துல பழி போட முடியும் முதல்ல நமக்குள்ள நமக்கிட்ட இருக்கிற ஒழுக்கத்தை நம்ம பிள்ளைங்கள்ட்ட நம்ம குடும்பத்துல இருக்கிற பெண்களுடைய வாழ்க்கையும் அவங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய சம்பவங்கள் சின்னதா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் பிள்ளைங்கள்ட்ட அது கவுச்சேரின்னு பார்க்காதுங்க கௌரவமா சொல்லிக் கொடுங்க அப்பதான் தலை நிமிர்ந்து நம்மளுடைய பிள்ளைங்களும் தலை நிமிர்ந்து வாழ முடியும் இல்லைன்னா நீ நல்லதான் வரணும்